Glory to God. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். ஏசப்பா கிட்ட வந்தா கடன் பிரச்சனை மாறும், நோய் தீரும்னு ஆரம்பத்துல சர்ச்சுக்கு வந்து அற்புதம் நடந்த உடனே ரசிக்கப்படுறாங்க. ஆனா 10-15 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எந்த குரோத்தும் இல்லை. தான் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க. தன் பிள்ளைங்களுக்கு தேவனை பத்தி அறியாதவங்களை திருமணம் செஞ்சு வைக்கிறதே பாவம்னு புரியாம மேரேஜுக்கு பிறகு ரசிக்கப்பட்டுருவாங்கன்னு பூசி மொழிகி கடைசியில் இவங்க பிள்ளைங்களே ஒன்று விக்கிரகத்தை கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லை அடி உத வாங்கி கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பெண் பிள்ளைகளை பார்த்துருக்கோம். இதுவா ஆவிக்குரிய ஞானம்? நாம் தேவ ஞானத்தில் லேசா மிதிச்சாலும் நசுங்கி போகும் புள்ளை போல இருப்பதை அல்ல, நிறைய வேர் விட்டு ஸ்ட்ராங்கான மரமாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார். இது ஒரே நாள்ல வந்துடாது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், கடமை முடிஞ்சதுன்னு இருக்காம தினமும் தனி ஜபத்தில் தேவனுடன் ஐக்கியம், வேத வாசிப்பு, கீழ்ப்படிதல்னு இருந்தால் மட்டுமே தேவன் எனக்கு பிடித்ததை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தரையே நேசிப்பேன் என்று கர்த்தருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் நாம் மாற முடியும். நன்றி.